வணக்கம் மக்களே! இன்னைக்கு இஸ்ராயல், ஈரான் போர் ஆரம்பிச்சு மொத்தம் 8 நாள் ஆகப் போகுது. ஸோ, ஒரு பக்கம் வார் இப்படி போயிட்டு இருக்கும்போது, நான் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன் காய்ஸ். இது எந்த மாரி ஒரு விஷயம்னா, இந்த உலகத்தையே புரட்டி போடுற மாரி ஒரு விஷயம் தான் இது. ஆக்சுவலா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பரவால்ல. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அண்ட் சரி, இனியத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். It's all moved by Hashem to this location, to that location. We don't know. Maybe one of the missiles will hit the mosque and clear the place for the third Bet HaMikdash. That could also be a miracle. If it was up to me, the last time when they shot hundreds of missiles, I would pretend that one missile came from Iran and shoot it down. You know, then all the Arabs will go against Iran, and it will be the end of the problems. You make them fight with each other, this bunch of lunatics. Never too late. You deal with a bunch of cowards. The Israeli leaders, they just want to pass the week. இதுல பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் ஜெனசைட் பண்ணாங்க. காசா மக்கள நெறைய பேர கொன்னுட்டாங்க. பாலஸ்தீன் மொத்தத்தையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னா, ஈரான் வந்து மறுபடியும் இஸ்ரேல் அடிச்சாங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு 12 டே வார் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே அடங்கி போச்சு. அதுக்கப்புறம் இந்த 2026ல பாத்தீங்கன்னா, மறுபடியும் இஸ்ரேல் அண்ட் யுஎஸ் ஜாயிண்ட் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஈரான் வந்து வாருக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு. பட் இதுக்கு மேல வேற ஏதோ இருக்கு காய்ஸ். வெறும் இந்த ரெஜிம சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம எப்ஸ்டீன் ஃபைல்ஸ கவர் பண்ணணும். அப்படின்ற ஒரு காரணம் மட்டும் எனக்கு தெரியல. எப்பவுமே ஒரு வார் நடக்குதுன்னா, அது ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கவே கூடாது கைஸ். எல்லா பக்கத்துலேருந்து யோசிக்கணும். ஸோ, அந்த மாரி ஒரு விஷயம் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஜெருசலேம்ல இருக்கிற மஸ்ஜித் அல்-அக்ஸா அண்ட் டூம் ஆஃப் ராக் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டெம்பிள் மவுண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு புனிதமான இடம். மக்காவுக்கு முன்னாடி இங்க தான் நெறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இத இடிச்சுட்டு தான் 3 டெம்பிள் கட்டுறதா ஜெருசலம்ல இருக்கிற இஸ்ரேல் பீப்பிள் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ, அத ஆல்ரெடி ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா, மஸ்ஜித் அல்-அக்ஸா கீழ சீக்ரெட்டான டனல்ஸ அவங்க டிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, இது ஒரு எர்த்குவேக் மாரி பிளான் பண்ணி அந்த மஸ்ஜித இடிச்சுட்டு, அவங்களுக்கு தேவையான ஒரு 3 டெம்பிள் கட்டுறதுக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரம்பே சொல்லியிருக்காரு. நான் இந்த டெம்பிள ரீபில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. அந்த மாரி ஒரு தியரி போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இந்த ஈரான் இஸ்ரேல் வார். ஸோ, தேவையே இல்லாம சைலன்ட்டா இருக்கும்போது, அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து ஏன் ஈரான போய் அடிக்கணும்? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு நெறைய பேருக்கு வந்திருக்கலாம். நெறைய பேர் எதேதோ சொல்லியிருக்கலாம். பட் அதெல்லாம் வேலிடான ரீசன் மாரி எனக்கு தெரியல கைஸ். ஸோ, இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மஸ்ஜித இடிச்சுட்டு தான் அவங்க கட்டப் போறாங்க. ஈரான் வந்து இஸ்ரேல் மொத்தமும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. இவங்க விடுற மிசைல் போயிட்டு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த மஸ்ஜித் அல்-அக்ஸா மேல பட்டு அது வந்து இடிச்சிடுச்சுன்னா, ஒருவேளை அது மொத்தமே சரிஞ்சு விழுந்துருச்சுன்னா, மொத்த முஸ்லிம் நாடுகளும் ஈரானுக்கு எதிரா திரும்பிடும். அது மட்டும் இல்லாம, இவங்க அந்த சாலமனோட 3 டெம்பிள் கட்டுறதுக்கும் இவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒருவேளை ஈரானோட மிசைல் அந்த ஜெருசலேம்ல இருக்கிற மஸ்ஜித தாக்கலன்னாலும், இவங்களே ஒரு சின்ன ஒரு மிசைல் விட்டு அத இவங்க தான் விட்டாங்கன்னு சொல்லி கவர் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? இது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாரி தான் தெரியும். பட் இது நடக்கிறதுக்கு 80-90% சான்சஸ் நெறையவே இருக்கு கைஸ். ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. இந்த மாரி நடந்துருச்சுன்னா, ஆக்சுவலா நெறைய ப்ராசஸ் இருக்கு கைஸ். தி ஆன்டி கிரைஸ்ட் வர்றது எல்லாமே நடக்கிறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் வார் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, வெறும் பொலிட்டிக்கல் வார் கிடையவே கிடையாது. அத தாண்டி வேற ஏதோ நெறையவே விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.